சற்று நேரத்தில் இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சி.வி. சண்முகம் மற்றும் அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய பல முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தான் எங்களது சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிற கிளைமோடு சந்தித்திருந்த நிலையில் சட்டமன்ற சபாநாயகரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நேற்று இந்த மைக் அவர்கிட்ட நீட்டப்பட்ட போது இந்த காட்சிகள் அவர் சொன்னார், எந்த பிளவும் இல்லை அப்படின்னு. இவங்களும் கூட பிளவு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் பிளவு அப்படிங்கிறது மறுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது திண்ணம். இந்த நகர்வுகள் பற்றி நமக்கு கூடுதல் தகவல்களை வழங்குறதுக்கு தலைமைச் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, ஓவர் டு யூ. அதிமுக நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக இரண்டு பிரிவாக தான் இப்போது நிற்பதை நாம் இங்க களத்துல அதை பார்க்க முடியுது. இன்னைக்கு காலை சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிவடைந்த பிறகு சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரை அதிமுகவின் ஒரு பிரிவினர், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு பிரிவினர், ஒரு எம்எல்ஏக்கள் தற்பொழுது இதற்கு முன்பாக சந்தித்து அவர்கள் சபாநாயகரிடம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசி பல்வேறு விஷயங்களை அவர்கள் எடுத்து சொல்லி குறிப்பிட்டுவிட்டு வெளியே வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவர்கள் எல்லாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்திற்கு தற்பொழுது சென்றுள்ளனர். அது ஒரு பிறமக்க. அதே நேரத்தில் இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்கள் அவரிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசும்போதே அவர் சொன்னார், என்னிடம் 22 எம்எல்ஏக்கள், 22 24 எம்எல்ஏக்கள் வரை தற்பொழுது தம்மை சட்டமன்ற கட்சி தலைவராக ஆதரித்து கடிதம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆகையால் அந்த கடிதத்தை முன்மொழிய அந்த கடிதத்தை கொண்டு சென்றுதான் தற்போது சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து தற்பொழுது இபிஎஸ் தரப்பினரும் கடிதம் அளித்து வருகின்றனர். அந்த கடிதத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை அதில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொறடாவாக திரு அகிரி கிருஷ்ணமூர்த்தியும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த இரண்டு பக்கத்திற்கான அந்த பிரச்சனை என்பது தற்பொழுது அதிமுக இரண்டு பிரிவிற்கான அந்த பிரச்சனை என்பது நேரமாக அந்த காட்சிகள் மாறுவதை இங்கு பார்க்க முடிகிறது. இருவருமே தங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக உள்ளனர். அதிமுக, அதாவது திரு எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த பிரிவினர் நாளை நடைபெற இருக்கின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில், தவேகாவினுடைய நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அவர்கள் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்துள்ளதாக தற்போது ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. ஹரி, ஓகே. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்குறோம். அவங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று வெளிநடப்பு செஞ்சிடலாம், இல்லை ஆதரவாக வாக்களிக்கலாம், இல்லை எதிர்த்து வாக்களிக்கலாம். 3 வாய்ப்புகளும் உண்டு. திரு எடப்பாடி பழனிசாமி எனில் ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டு அந்த ஓட்டு தான் போட போறாரா? ரெண்டு பேரும் எதிர் நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்களா? நாளைக்கு சட்டப்பேரவையில ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க திரு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த எம்எல்ஏக்கள் திரு விஜயனுடைய, முதலமைச்சர் திரு விஜயனுடைய அந்த அரசை ஆதரித்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் இவர்களும் அதே நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரிவினர் பேசுவதை அங்குள்ள எம்எல்ஏக்கள் நாங்களும் ஓட்டு போட்டாங்க, நாங்களும் ஓட்டு போட்டு போறோம், கவர்மெண்ட் எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் எல்லாம் தனித்தனியா பேசும்போது அவங்க சொல்றாங்க, இது எல்லாமே தகவலாக தான் உள்ளது. ஆனால் இதுவரை எந்தவித முடிவும் தீர்க்கமாக எடுக்கப்படவில்லை. ஆனால் திரு எஸ்.பி. வேலுமணி தரப்பிலான அந்த எம்எல்ஏக்கள் ஒரு முடிவு தெளிவாக எடுத்து விட்டனர். எடப்பாடி பழனிசாமி எது அதிமுக அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு போகுமா, கோர்ட்டுக்கு போகுமா அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் இது சட்டமன்றத்தில் நிறுவப்படுறதுக்கான தேவை உடனடியாக வந்திருக்கிறது. அதுல சபாநாயகருக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறத பார்க்கின்றோம். இன்னைக்கே சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் சபாநாயகர் அனுமதித்தார். அதே வேளையில் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களையும் நீங்க கை தூக்குறீங்களே, நீங்களும் பேசுங்க அப்படின்னா அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். சோ சபாநாயகருடைய முடிவும் கூட இந்த ரெண்டு பேரும் கிளைம் வைக்க அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் கூட முக்கியத்துவம் பெறுது இல்லையா?
கண்டிப்பா இப்ப சபாநாயகருடைய அந்த முடிவை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனால் அதற்கான அந்த சமிக்கைகள் வந்து உள்ள வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. முன்வரிசை தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கு ஒருவர் என்று பேசும் பொழுது இறுதியாக வந்து திரு எஸ்பி வேலுமணிக்கும் வந்து நானும் பேசணும்னு சொன்ன பிறகு அவருக்கும் வந்து சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்தார். இந்த சூழலை எல்லாம் பார்க்கும் பொழுது நாளை நடைபெற இருக்கின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அந்த அந்த இதுல வந்து ஒரு பிரிவினர் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த பிரிவினர் வந்து ஆதரவாக தான் வாக்களிப்பார்கள் என்று தெரிகிறது. இதே கேள்வியை வந்து நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் நம்ம கேட்டோம். நாளைக்கு அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வந்து இல்ல அதை எதிர்த்து வந்து அவங்க வாக்களிச்சா உங்களோட நிலைப்பாடுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணி விடுவாங்க மித்த எம்எல்ஏக்களை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அகைன் ராஜா, இப்போ வந்து கொறடாவை வந்து அங்கீகரிச்சா தானே கொறடா உத்தரவு செல்லுபடி ஆகும். இப்போ ஒரு கிளைம் இருக்கு, அது ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னு சபாநாயகர் எந்த தரப்பையும் இதுதான் தலைமை, அதுதான் தலைமை, இதுதான் கொறடா, அதுதான் கொறடா அப்படின்னு முடிவெடுக்காம இருந்தா இந்த சட்ட சிக்கல்கள் இருக்கா? இந்த சட்டத்துல ஓட்டைகளும் கிரே ஏரியாஸும் இருக்கிறத நம்ம பார்க்கணுமா? நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு. இதுல நீங்க சொல்லவே முடியாது. நான் வந்து உங்களை வந்து நான் அனுமதிக்க சட்டப்பேரவை தலைவரா நீங்க வந்து உங்க லெட்டர் கொடுக்குறீங்க, விப்பு கொறடான்னு நீங்க கொடுக்குறீங்க. அதே நேரத்துல வந்து எஸ்பி வேலுமணி தரப்பும் ஒரு கடிதம் கொடுப்பாங்க. அதுலயும் வந்து அந்த எம்எல்ஏக்கள் இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பக்கமும் கையெழுத்து போட்ட எம்எல்ஏனா இருக்காங்க. இந்த பக்கமும் கையெழுத்து போட்டிருக்காங்க, அங்கேயும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே கடிதம் போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும். வடிவேல் காமெடியில பார்த்தோம்ல, வடிவேல் காமெடி பார்த்தோம்ல, தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்து அப்படின்னு அந்த மாதிரி தான். ஆனால் வந்து சபாநாயகருக்கு அதிகாரம் என்பது ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலே வானொலிய சபாநாயகருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே திரு பி.எச். பாண்டியன் பேசினதுனால நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகையால் வந்து சபாநாயகருடைய முடிவு தான் வந்து இறுதியானது. அவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய முடிவை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏனென்றால் சட்டமன்றம் பொறுத்தவரை அவர் தான் வந்து அதிகாரம் உள்ளவர். ஆகையால் வந்து அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ரெண்டு பக்கம் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பேசி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல தற்சமயத்துக்கு இவங்க ஆதரவு அளிக்கிறாங்க, விப் டைரக்ஷன் பொருந்தாது அப்படின்னு இவங்க வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இது முடிவெடுக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில தான் இருக்குது. பட் ஆனா அதிமுகவுடைய சட்டமன்ற குழு அலுவலகம் யார் ஆக்கியபை பண்றாங்கங்கறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஏற்கனவே காங்கிரஸ் வச்சிட்டு இருந்த அந்த அலுவலகத்தை தான் இன்னைக்கு அதிமுக குழுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அலுவலகத்துல யார் ஆக்கியபென்ஸா இருக்காங்க? திரு எடப்பாடி பழனிசாமியோட குழுவா, எஸ்பி வேலுமணியோட குழுவா, இல்ல ரெண்டு பேரும் மாத்தி இருக்கிறாங்களா? அது யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு? சட்டப்பேரவை அலுவலகம் என்பது இதுவரையில் ஒதுக்கப்படவில்லை யாருக்கும். இது ஏன்னா நாளைக்கு தான் அந்த ப்ரொசீஜர்னா வந்து நடக்கும். இப்ப தற்சமயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து திமுக எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் இருந்த அந்த அறையை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா பொதுவா வந்து சட்டப்பேரவை வளாகத்துல அறை ஒதுக்கீடு செஞ்சு வெளியே வந்து போர்டு வச்சிருவாங்க. இது வந்து எதிர்கட்சி தலைவர் அறை, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அறை, காங்கிரஸ் சட்டமன்ற அறை அப்படிங்கிற மாதிரினா அதிமுக சட்டமன்ற தனியா போர்டு வைப்பாங்க. அப்படின்னா எதுவுமே வைக்கல. இருக்கையின் அடிப்படையில் இப்ப காங்கிரஸ் இருந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ரூம், அதனால அந்த இடத்த வந்து தற்பொழுது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஸ்கூல்ல எந்தெந்த மாணவர் எந்தெந்த வரிசையில உட்காரணும்னு டீச்சர் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்துப்பாங்கல்ல, அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.